அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இது ரெண்டுலேயுமே சிபிஆர் டிக்கெட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% வந்து மேலே போயிருக்கிறான். ஸோ எக்ஸ்பெக்டட் தான். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சிருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவனுமே கன்சல்டேஷன் இல்லாமல் மேலே போகிறான். உங்களுக்கு ஃபெட் மீட்டிங் வேறு இருக்குது, என்ன போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் எஸ்என்பி பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் இதை பார்த்தால் ஒரு லோயர் லோ மாதிரியே தெரிகிறது. இங்கே பாருங்கள், வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கான். ஸோ இந்த நெக்லைனை உடச்சானா இன்னும் ஃபர்தராக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 3 ஸ்விங்கு தான் வந்து கணக்கு நல்லா வரும். ஸோ 4வது ஸ்விங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஓவர் சோல்டுக்கு போயிருன்னு அர்த்தம். மேபி நம்ம ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெரம் பவல் எப்படி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்ற மாட்டாங்க யூஎஸில். பட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு ஒன்று, அது வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாரு. ஆல்ரெடி எல்லாருமே குறைப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் குறைக்க முடியாதுன்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா பெரிய ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாஸ்டாக் சேம் அதே தான் லோயர் லோ போட்டுட்ருக்கிறான். கொஞ்சம் ஓவர் சோல்டு மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் 1.5% கீழேயும், எஸ்என்பி வந்து 0.5% கீழே விழுந்திருக்கு. விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 6.5% வந்து மேலே ஏறி இருக்கிறான். ஸோ மார்க்கெட் விழுகுது, விக்ஸ் ஏறுது. இட் இஸ் நெகட்டிவ் சைன். ஆனால் யூஎஸோட 10 இயர் பாண்டில் வந்து 4.1 தான் இருக்கிறான். ஸோ கண்டிப்பாக அவன் சீக்கிரமே குறைஞ்சிரும்னு நினைக்கிறான். அப்படி குறையும் போது மார்க்கெட்டில் ஒரு ரேலி வரதுக்கு ஃபர்தராக ரேலி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம். அப்படி நீங்கள் ஸ்டாக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் என்விடியா பாருங்கள் 7% கிராஷ் ஆகிட்டாங்க. அண்ட் அமேசான் 0.8% கிராஷ் ஆகிருக்கான். கூகுளும் ஆப்பிளும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கான். மற்ற இவங்க 2 பேரும் வந்து லைட்டாக நெகட்டிவில் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நேற்று இதை முக்கியமான ஃபால் இப்போ வந்து ஏன் நாஸ்டாக் வந்து 1% கீழே விழுந்திருக்கு அப்படின்னா என்விடியா தான் காரணம். ஏன்னா அவன் தான் ஹெவி வெயிட்டு 7% விழுந்திருக்கிறான். டெஸ்ட்லாம் பாருங்கள் 4% விழுந்திருக்கிறான். அதனால தான் கீழே விழுந்திருக்காங்க. ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டை தவிர முடிச்சுக்கலாம் நம்ம. அப்படியே வந்து அடுத்து இந்தியன் ஏடிஆரை பார்ப்போம் நம்ம. ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து 0.27% நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி 0.65% பாசிட்டிவ். அப்படியே அங்கே போனீங்கன்னா ஐசிஐசி வந்து 0.35 வந்து பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி 0.37 நெகட்டிவ். அப்படியே உல்ட்டாவாக இருக்கீங்க. பட் ஸ்டில் இதில் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இன்ஃபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.3% வந்து பாசிட்டிவாக இருக்கான். விப்ரோ வந்து 0.5% நெகட்டிவாக இருக்கான் நம்ம மார்க்கெட்டில். இங்கே பார்த்திங்கன்னா விப்ரோவும் நெகட்டிவாக இருக்கான், இன்ஃபி வந்து லைட்டாக அப்போ தான் பாசிட்டிவாக இருக்கான். ஸோ பெரிய ஒரு பாசிட்டிவ் சிக்னல்லாம் இல்லை, ஒரு சின்ன நெகட்டிவ் சிக்னல் மாதிரி தெரியுது. ஆனால் அது பெருசாக மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்து வந்து எஃப்ஐடி டேட்டா பொறுத்த வரைக்கும் நேற்று மொத்தமாக செஞ்சுட்டாங்க. எஃப்ஐஏ ஒரு நாள் வாங்கினாங்க, மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய ரேலி இருந்துச்சு, அடுத்த நாளே பிடிச்சி விற்று விட்டாங்க. 5500 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நெட் ஃபிகர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் முடிச்சிருக்கு நேற்று. ஸோ இது வந்து ஒரு எப்படி இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ், எஃப்ஐ 5000 கோடி செல் பண்ணுறாங்கன்னா அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவான விஷயம் தான். அடுத்து வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸில் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டவ் மட்டும்தான் வந்து நெகட்டிவாக இருக்கிறான். இங்கே பாருங்கள், நேற்று விழுந்ததுக்கு சேர்த்து போயிருக்கான் பாருங்கள். ஃபியூச்சரில் 0.25% பாசிட்டிவாக இருக்கான் எஸ்என்பி. நாஸ்டாக் வந்து 0.8% பாசிட்டிவாக இருக்கிறான். யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. நிக்கி பாசிட்டிவாக இருக்கான். தைவான் வந்து வழக்கத்துக்கு மாறாக ஃப்ளாட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபியூச்சர் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படியே நீங்கள் இன்ட்ராடேக்கு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறவன் ஒரு 24,900 898 இந்த ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா நேற்று முடியும் போது அரவுண்ட் இங்கே இருந்தான் ஒரு 950 ரேஞ்சில் இருந்தான். ஸோ 15னா உங்களுக்கு 3.5 மாதிரி பார்க்கும்போது 940 மாதிரி இருந்தான். விச் மீன்ஸ் ஒரு 40-50 பாயிண்ட் கேப் டவுன் வந்து இண்டிகேட் பண்ணுறான். மேபி கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 20-30 பாயிண்ட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அப்படியே நம்ம நிஃப்டி பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா 2 தடவை கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சை அடிக்க ட்ரை பண்ணி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு 24,950 25 ஒரு தடவை அடித்தான். பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் ஒர்க்காக வந்திருக்கு, 2 தடவை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ எப்போ ஃபால் வரும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனே உடைக்கும் போது. ஏன்னா இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் எடுத்து போயிருக்கிறான். ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறான். இன்கேஸ் இன்றைக்கி மார்னிங்கே அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் உடைக்கலன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு, ஏன்னா இது ஒரு ஃபால், இதுக்கான ப்ராஃபிட் புக்கிங்னா வரவே இல்லை. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை மேலே போய் கொடுத்துட்டு ஒரு 900 வரைக்கும் போயிட்டு கீழே வந்தால் ஓகே. திருப்பி அவன் 950க்குலாம் போகிறான், இன்றைக்கும் மேலே போகிறான் அப்படின்னா இங்கே வந்ததெல்லாம் ஃபேக் மூவு. ஏன்னா ஒரு இடம் திருப்பி இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸில் திருப்பி ஒரு ஆனால் டச் ஆச்சு அப்படின்னா அது வந்து வீக்கர் ரெசிஸ்டன்ஸாக மாறி போயிடும், ஈஸியாக அதை ப்ரீச் பண்ணிடலாம். அதுதான் கணக்கு. இன்றைக்கி அவன் மேலே போகக்கூடாது. இன்கேஸ் மேலே போனான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் கீழே விழுக மாட்டான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ சிபிஆரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸால் மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் க்ளோசிங் அப்போ செமையான செல்லிங் ப்ரெஷர் வந்து சிபிஆர் கீழே தான் முடிச்சிருக்கான். இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்கோட மேலே முடிச்சிருக்கிறதுனால ஒரு அசனிங் சிபிஆர் ஆர் ஒரு பேரலல் சிபிஆர் மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு இன்சைட் சிபிஆரே வந்துருக்குங்க. இது ஒரு ட்ரெண்டிங் டே வேறு காட்டுது. இப்போ இருக்க நிலவரத்துக்கு மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கோடை வந்து இங்கே போட்டோம். ஆனால் சிபிஆர் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த S1ங்கிறது இந்த இடத்துல இருக்குது, 780 இருக்குது. 780 தாண்டி கீழே போச்சுன்னா மேபி ஒரு S2 வரைக்கும் கூட இந்த இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் கூட ப்ரைஸ் இப்போ வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ இந்த அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு வந்து சிபிஆரோட S1 தாண்டணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது பேரல் சிபிஆராக இருக்கிறதுனால R1 ரிவர்சல் நான் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங்காக சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய ரிவர்சல் வந்திருக்கு. இன்கேஸ் போச்சுன்னா ரிவர்சல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு S1 ட்ரெண்டிங், இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்லுவேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து பொசிஷனெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியுமே நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட் பக்கமாக மேலே ஏறினா கடைசியில் ஒரு ஃபாலிங். அந்த ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் மாதிரி 400 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து செல் ஆஃப் ஆகிடுச்சு. ஈவினிங் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் 500 பாயிண்ட் செல் ஆஃப். ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வந்து 93 பாயிண்ட் பாசிட்டிவ் முடிச்சிருக்கானா, அது வந்து ஆவரேஜ் க்ளோசிங். ஆனால் ஆக்சுவல் க்ளோசிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20 பாயிண்ட் என்னமோ தான் வந்து பாசிட்டிவாக இருந்தான் அவன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்லேயுமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹையர் லெவலில் ரிஜெக்ஷன் வருது, தெல்ல தெளிவாக தெரியுது. மேபி ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நான் முன்னாடியே தான் சொல்கிறேன், ஹையர் லெவலில் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க, லோயர் லெவலில் பையர்ஸ் இருக்காங்க. மேபி மார்க்கெட் கன்சால்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நிஃப்டிலாம் ஓவர் பாட்டில் இருக்காங்க, அவங்க கீழே விழுந்தாகணும். ஒரு சின்ன கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ராலி ஆனால் தான் நல்லது. ஃபர்தராக மேலே போயிட்டு இருந்தால் வர கரெக்ட் ஒரு நாளுக்கு எதிர்பார்க்காத அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் வரும், அதில் வந்து 200-300 பாயிண்ட் அவன் கொண்டு போயிடுவான். ஸோ அப்படி தான் நடக்கும். ஆனால் நிஃப்டி ரொம்ப ரீசெண்ட் டைமில் பெருசாக கரெக்ஷனே ஆகலை, நம்ம அதையும் பார்த்து தான் ஆகணும். சரி, நம்ம பேங்க் நிஃப்டி கதைக்கு வருவோம். ஸோ இதுதான் கணக்காக இருக்குது. மேபி மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த லெவல் இருக்குது, இந்த பிளாக் லைன் இருக்குது பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த 51,900 லெவலில் மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லைன் போடுறோம், அந்த இடத்துல தான் R1 வருது. இதனால தான் நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லைன்லாம் ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு போட தெரில அப்படின்னா இந்த R1 லெவலே நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணும்போதே அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்காக தான் மேபி உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் லைன் போட தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். அண்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து சிபிஆரை முதல்ல பார்த்துருவோம், அதை நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். எஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நிஃப்டி கூட R1 டச் பண்ணிச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டியால் R1 டச் பண்ண முடியல. உங்களுக்கு கரெக்டாக இந்த லெவலில் சிபிஆருக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட், அப்படியே கீழே வந்து திருப்பி கீழே வந்துட்டான். ஸோ 400 லெவலுக்கு வந்திருக்கான். இவனும் சிபிஆர் கீழே தான் முடிச்சிருக்கான். விச் மீன்ஸ் இன்றைக்கி இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரல் சிபிஆர், ஏன்னா நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு பேரல் ஆனால் ஒரு இன்சைட் சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ மேபி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியுமே ஒரு ட்ரெண்டிங்கை தான் காட்டுறான். ஸோ அப்படி ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இருக்கிற இந்த S1க்கு கீழே போகணும். இது வந்து ப்ரீவியஸ் டே லோ, இங்கே இருக்க லைன் வந்து ப்ரீவியஸ் டே லோ, அண்ட் இது வந்து S1. இந்த S1லேருந்து ட்ரெண்ட் ஆகும்போது கண்டிப்பாக கீழே போகலாம். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனாலுமே R1லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்குமே R1 ரிவர்சல் அண்ட் S1 ட்ரெண்டிங், இது ரெண்டு தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி 2 இண்டெக்ஸ் தான், 3வது இண்டெக்ஸுக்கான எக்ஸ்பைரிலாம் இல்லை. செபி வேறு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க புது விஷயங்கள் எல்லாமே. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஒரு நாள், மேபி அது வழக்கம் போல் தேர்ஸ்டே அன்னைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முன்னாடி வந்து நல்லா தாங்க இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி புதன்கிழமை, நிஃப்டி வியாழக்கிழமை அப்படின்ட்டு இருந்துச்சு. இவங்க தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ திருப்பியும் வந்து அந்த எக்கோசிஸ்டம் எல்லாம் மாறினதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்து கோட்டை முதல்ல இருந்து போகிறேன்னு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி தூக்கி கொண்டு போய் நான் நிஃப்டி கிட்ட வைக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். நம்மளும் அந்த மாற்றத்துக்குள்ளே எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது மூலமாக தான் நம்மளால் மார்க்கெட்டில் எல்லா காலகட்டத்திலையுமே ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ண முடியும். ரெண்டாவது அவங்க சொல்லட்டும், சொன்னாலதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. மேபி ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் ஃபுல்லாக படிக்கல, நான் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கண்டென்ட் நான் தமிழ்லேயே டெலிவர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.